1984 இல் நடந்தது. மருத்துவக் கல்லூரியில் நுழைந்து சில மாதங்களே இருக்கும். இடி போல் வந்தது அந்த ஜியோ. எல்லா வெளிநாட்டு மாணவர்களின் கட்டணம் மாதம் 2000 ரூபாயாக கட்ட வேண்டும். மருத்துவ கனவு நொறுங்கிய உணர்வு. சோத்துக்கே வழி இல்லை. இதுல டிஎம்இ அலுவலகம் போல பல இடங்கள் ஏறி இறங்கியும் எந்த பயனும் இல்லை. செவி மூட்டைய கட்டிக்கிட்டு வேற ஏதாவது படிக்கலாம் என்று நாயர் கடையில சிங்கிள் டீ கிளாஸோட யோசனை. அப்போ ஒரு சீனியர் வேடிக்கையா ஒன்று சொன்னார். கோட்டையில போய் சிஎம் கிட்ட ஒரு மனு கொடுத்து பாருங்களேன்னு. சிரிப்பதா அழுவதா தெரியவில்லை. இருந்தாலும் கடைசி அஸ்திரமாக கோட்டைக்கு போனா என்ன, காசா பணமா? வந்தா மலை போனா மை. ஒரு 6-7 பேர் சேர்ந்து சென்னையில இருந்த ஒரு இலங்கை பெரியவரை சந்தித்தோம். அவரும் அழகா ஒரு மனு டைப் பண்ணி கொடுத்தார். அடுத்த நாள் காலையில் கோட்டை. சிஎம் மனு வாங்கும் இடம். கூட்டத்தோடு நாமும். சிஎம் வரவில்லை. ஆனால் யாரோ உதவியாளர் மனுக்களை வாங்கிக் கொண்டிருந்தார். கொண்டு வந்த மனுவை கொடுத்துவிட்டு அந்த வளாகத்தின் உள்ளே டீ கடையில் ஆளுக்கு ஒரு டீ சொல்லிவிட்டு சும்மா பேசிக் கொண்டிருந்தோம். 1 மணி நேரம் ஓடியிருக்கும். ஒரு போலீஸ்காரரும் இன்னொருவரும் யாரையோ தேடி வந்து கொண்டிருந்தார்கள். இங்க மெடிக்கல் காலேஜ் சிலோன் பசங்க யாருப்பா? ஆஹா, நம்மைத்தான் தேடுகிறார்கள். டீ கிளாஸை வைத்துவிட்டு அவர்கள் பின்னால் ஒரே ஓட்டம். முதலில் ஒரு அறைக்குள் கூட்டிச் சென்று எல்லோருடைய பெயர்களையும் எழுதி வாங்கிக் கொண்டார்கள். அப்புறம் இன்னொரு அறைக்கு வெளியே காத்திருக்கச் சொன்னார்கள். ஒன்றும் புரியவில்லை. சில நிமிடங்களில் அந்த அறையிலிருந்து கரை வேட்டி கட்டிய சிலர் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒருவர், தம்பிகளா உள்ள வாங்க என்று அழைத்து பின்னால் கதவை சாத்தினார். அங்கு நாம் கண்டது, என்னை ஒரு தடவை கிள்ளி பார்த்து கொண்டேன். ஆமாம், பல திரைகளில் பார்த்து சிறுவயது முதல் நம் மனதில் ஒரு பிரம்மாண்டமாக குடிகொண்ட நாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அங்கே அமர்ந்திருந்தார். சுற்றியிருந்த அதிகாரிகள் ஏதோ உரையாடினர். அவர் தலை அசைத்துக் கொண்டிருந்தார். எங்களை பார்த்தவுடன் அவரின் அந்த அக்மார்க் புன்சிரிப்பு. சாப்பிட்டார்களா என்று சைகையாலே கேள்வி. அதன் பின்னால் நல்லபடியாக போய் வாருங்கள் என்ற துணியில் இன்னொரு சைகை. எல்லாமே மொத்தம் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கும். வெளியே வந்த நமக்கோ கனவுலகிலிருந்து மீண்ட நிலை. எண்ணி 1 மாதம். ஜியோ வருகிறது. இலங்கை மாணவர்கள் செமஸ்டருக்கு 300 ரூபாய் செலுத்தினால் போதும். அந்த உன்னதமான பெரிய மனிதரை நினைப்பதா அல்லது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தை நினைப்பதா? நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு. இருள் வந்தபோது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. என்றும் மக்கள் மனதில் வாழும் ஒரே தலைவன்.